இன்றைக்கி நம்ம கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பருப்பு சாதம் தாங்க பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பருப்பு சாதத்தில் பருப்புக்கு பதிலாக பச்சை பயிறு ஆட் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பருப்பு தான் ஆட் பண்ணுவாங்க. இப்போ பச்சை பயிறு, தட்டைக்கொட்டை, அவரைப்பருப்பு எல்லாமே ஆட் பண்ணி பருப்பு சாதம் செய்கிறாங்க. நான் முன்னாடி நாள் ஊற வச்சுட்டு பச்சை பயிரை நைட் முளைக்கட்டி வச்சுட்டேங்க. நல்லா டைட்டாக கிளாத்தில் கட்டி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி முளைப்பு வந்துடுங்க. இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸுக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்து கட் பண்ணி வச்சுக்குங்க பாதி பாதியாக. பூண்டு ஒரு 10, கருவேப்பிலை ஒரு கொத்து, தக்காளி ஒரு பெரிய சைஸ் 1, வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறேங்க. நீங்கள் வேறு குக்கிங் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதே கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இதை முளைக்கட்டி செய்கிறதுனால அவ்வளோ ஹெல்த்திங்க இதில். இப்போ நம்ம பச்சை பயிரை ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் பச்சை பயிறு வெந்து வரும். இல்லைன்னா பச்சை பயிறு சரியாக வேகாது. அதனால் நம்ம தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். இதில் இப்போ 5 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேங்க. அதுவும் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக எப்பயும் சாதம் வைக்கிற ரைஸ் தாங்க ஆட் பண்ணுறேன். உங்கள் ரைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கிங்க. ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஜாஸ்தியாக வைங்க. பருப்பு சாதம் கொஞ்சம் குலைவாக இருந்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தால் சூப்பரான கமன்னு நமக்கு பச்சை பயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் லிட்டை போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள் சூப்பரான பச்சை பயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவும் ஃபேஸ்புக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட் டே.